வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்குன்னா உங்களுடைய நல்ல மனசு தான் அதற்கு காரணம். ஒரு மனிதன் எதை பற்றி சிந்திக்கிறானோ, எதை ஈர்க்கிறானோ, அது சார்ந்த விஷயங்கள் தான் அவனுடைய கண்களுக்கு புலப்படும், அவனுடைய காதுகளுக்கு தகவல்களாக வந்து சேரும். அந்த வகையில் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றனால தான் இந்த நல்ல தகவல்கள் எல்லாமே உங்களை தேடி வருகிறது. அந்த வகையில் இந்த பதிவு மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவு. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தால், கணவரோ மனைவியோ இந்த ராசியில் இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயத்தை மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான மிக தெளிவான கணிப்புகளும் நம்ம கொடுப்பது இன்றைக்கி எல்லா ராசிக்காரர்களிடமே இது பிரபலமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பார்த்தவர்கள் அனைவரும் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மேச ராசிக்காரர்களுக்கான இந்த பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி. இந்த மூலிகை சாம்பிராணி இன்று எல்லா நபர்களையும் போய் சேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் கோவில்களில் உள்ள பக்தர்களுக்கும் நம்ம நிறைய பேர்த்துக்கு கொடுத்தோம். எல்லோரும் வாங்கி இன்றைக்கி தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போது நாட்கள் ஆக ஆக அனைவரது வீடுகளிலும் நமது சாம்பிராணி இடம்பெற்றிருப்பது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, மகிழ்ச்சியை கொடுக்குது. இதனால் தான் நான் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புகிறேன். நல்லது நல்லவர்களை போய் அடைவதை இங்கே எவராலுமே தடுக்க முடியாது. இது பிரபஞ்சத்தினுடைய நீதி. இதை எதிர்த்து எந்த ஒரு மனிதனாலும் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா நல்ல எதை நம்ம ஈர்க்கிறோமோ அதுதானே நம்மக்கிட்ட வந்து சேரும். ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே 9345397967 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணக்கூடியவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் செய்த இந்த ஆன்மீக பொருட்கள் எல்லாமே ஒரு நாள் முழுக்க பூஜை அறையில் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோம். அதனால் அந்த மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க, நல்ல ஒரு அதிர்வலைகளை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. ஆகவே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ மேஷராசிக்காரர்களுக்கான இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தால், கணவனோ மனைவியோ இந்த ராசிக்காரங்களாக இருந்தால், குறிப்பாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய கோபம் வந்துட்டு இருக்கும், நிறைய வார்த்தைகளை தவற விட்டுட்டு இருப்பாங்க, அள்ளி வீசுவாங்க வார்த்தைகளை. இதனால் இந்த மேஷம் ராசியை திருமணம் செய்த நபர்கள் இன்றைக்கி கொஞ்சம் மனவேதனையில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போதைய சூழ்நிலைப்படி நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் இந்த மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலை தொடர்பான மற்றும் வருமான தொடர்பான இருக்கக்கூடிய அந்த மைண்ட் ப்ரெஷர் தான் இப்போ அதிகமாக இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. இப்போ சில தடுமாற்றங்களும் பாதிப்புகளும் இவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயத்தை இப்போ ஏற்படுத்திடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்கள், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இப்படிப்பட்டவர்கள், இந்த மாதிரி குணம் கொண்டவர்கள், இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள் நம்ம ஒவ்வொரு பதிவுகளிலுமே நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருப்போம். அந்த வகையில் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மேன்மையை எதிர்பார்ப்பவர்கள், மேன்மையான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும்னு நினைப்பவர்கள், மேன்மைனாவே மேஷம்தான். ஆனால் இந்த ராசியில் இருப்பவர்கள் எதனால் ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க, முன்னேற்றத்தை காணாமல் இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகம் பார்த்த வரைக்குமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவர்களுடைய சவகாசங்கள், பழக்க வழக்கங்கள். நீங்கள் இந்த ராசியை திருமணம் செய்த நபராக இருந்தீங்கன்னா உங்கள் கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ இந்த ராசியில் இருக்கிறவங்களா இருந்தால் பாருங்கள், ஒன்று கணவன் மேச ராசியில் இருந்தால் அவர்களுடைய அந்த நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல நமக்கு ஏன்டா இவங்க கூடலாம் இவர் சேர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடிய சில நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே பெண்கள் மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நட்பு வட்டாரங்களில் எப்படி இருக்கும், பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை ஒரு சண்டைனா அதை ஊதி விட்டு பெருசு பண்ணுற நபர்கள்லாம் இவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பாங்க. பெண்கள் மேசராசியில் பிறந்த பெண்களுடைய நட்பு வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒரு பிரச்சனை சண்டைன்னு இவங்க போய் சொன்னாங்கன்னா அதுக்கு அப்படியே தீர்வு சொல்கிற மாதிரி அப்படியே ஒரு சில விஷயங்களை சொல்லி அந்த சண்டையை பெருசாக்கக்கூடிய நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேஷராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் அதான் நம்ம சொல்லுவாங்க, உங்கள் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் பெரும்பாலும் இந்த ஜாதகம் பார்க்கும்போதும் கணிப்பு குடும்பம் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, ஐயா உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பலன்கள் நீங்கள் யாருடன் பழகி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அந்த பலன்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதையும் ஒரு மனிதன் அறியணும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சதவீத பலன்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்துட்டுருக்கு. இதை தான் முழுமையாக புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்.
ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் மூலமாக வரக்கூடிய பலன்கள், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள், குணங்கள், இதை பொறுத்து வரக்கூடிய பலன்கள், இன்னும் குறிப்பிட்ட சதவீதங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள், குலதெய்வ வழிபாடு, இதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள், குறிப்பிட்ட சதவீதம் நீங்கள் உங்களுடைய சுயஜாதகப்படி அனுபவிக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு பக்கம் இருந்தும் ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கான பலன்கள் ஒரு மனிதனை வந்து அடைஞ்சிட்டு தான் இருக்கு. அப்போ இதை அனைத்தும் கண்காணிக்கக்கூடிய, இதை அனைத்தையும் யோசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது எதை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரணும், எதை நம்ம லைஃப்லேருந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்ற அந்த தெளிவு பிறக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் மேஷராசிக்காரங்க தடுமாறுறாங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை, எது தேவையில்லை, எதை வந்து நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரணும், எதை நம்ம லைஃப்குள்ளேருந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்ற அந்த தெளிவுகள் இல்லாத நபர்களாக தான் பெரும்பாலும் மேஷராசிக்காரங்க இருக்காங்க. இதனால தான் இவர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை பார்க்கறதுக்கு காரணமும் இதுதான். தடுமாற்றம், குறிப்பாக தான் நினைக்கக்கூடிய விஷயங்களை அடைவதற்கான இந்த தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் மேஷராசிக்காரங்களுக்கு அவ்வப்போது சோர்வை ஏற்படுத்துது, அலட்சியத்தை ஏற்படுத்துது. ஆனால் போப்பா என்னப்பா இது, நம்பன்னு போய் நின்னா இவ்வளோ டிலே ஆகுது, எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் உடனே கரெக்டாக முடிக்க மாட்டோம். அது தற்போதைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட காலநிலைகளை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள். எதை தொட்டாலும் ஒரு தாமதம். ஆனால் இந்த தாமதம் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு மைனஸும் இருக்குது. இவருடைய ஜாதகங்கள் நிறைய பேர் பார்த்தபடி என்னென்னா, உடனே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறது, ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னா அதற்கான ரிசல்ட்டை உடனே எதிர்பார்க்குறது. இதனாலையும் இவர்களுக்கு வந்து அந்த பொறுமை இன்மை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த தாமதங்கள் உங்களை அப்படியே கொஞ்சம் அமைதிப்படுத்தும், உங்களுக்கு அந்த பொறுமைன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆகையால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் பொறுமையாக, குறிப்பாக இந்த பங்குனி மாதம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. சிறிய சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ மேஷம் ராசியில் பிறந்தவர்கள், இந்த மேஷ ராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக கொண்டவர்கள், அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல மேஷ ராசிக்காரங்க தான் பழகும் நபர்களிடம், பேசும் நபர்களிடம், யாரிடமும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கான வாழ்க்கைக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி கன்சல்ட் பண்ணாமல், அதாவது எல்லா விஷயத்தையும் போய் அப்படியே எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை தடுத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி வந்துட்டா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடம், அதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் பாருங்கள், மேஷராசிக்காரங்க கூட பழகிறவங்க, வேலைக்கான விஷயத்தில் வர்றவங்க, தொழிலுக்கான விஷயங்களை வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துட்றீங்க. ஆனால் அவர்கள் அதற்கேற்ற நபர்களாக இருந்தால், உங்களுக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இதில் பிரச்சனையே கிடையாது. பெரும்பாலும் மேஷராசிக்காரர்களை பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த இடத்த அண்டர்லைன் பண்ணுங்கள். இந்த இடத்த நீங்கள் அண்டர்லைன் பண்ணி இதற்கான ஆலோசனையை நீங்கள் உங்கள் வாழ்க்கை மேலே கொண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பல இடத்தில் மேஷராசிக்காரர்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பார்கள். மற்றவர்களுடைய தேவைக்காக, மற்றவர்களுடைய அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இவர்களை ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்க தான் மேன்மையை தேடக்கூடிய நபராக இருப்பதால் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு நபர்கள் மூலமாக எந்த ஒரு விஷயம் வந்து காதுக்கு வந்தாலும் அதை உடனே நம்பக்கூடிய ஒரு எண்ணம் இவர்களிடம் இருக்குது. நம்பக்கூடிய ஒரு விஷயம் இவர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது. நீங்கள் இந்த ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே மேன்மையை எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆனால் அந்த மேன்மைக்கான இடத்தை என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க, அதற்கான பாதையை என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க, யார் யாரெல்லாம் அந்த பாதையில் நீங்கள் பயணிக்கும் போது உங்கள் கூட நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்றத எல்லாம் பொறுத்து தான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைகிறீர்களா இல்லை திசை மாறி செல்ல போகிறீர்களா என்பது எல்லாமே இருக்குது. ஏன்னா உங்கள் மைண்டை குழப்பறதுக்குன்னு நிறைய நபர்கள் வருவாங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்கன்னு. நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க, சரியான முடிவே நீங்கள் எடுத்திருந்தாலும் அதை வந்து குழப்பி விடுறதுக்குன்னு சில நபர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லை இது இப்படி வராது, இல்லை இது அப்படி வராதுன்னு எதையா ஒன்று சொல்லி கடைசியாக அதை நீங்கள் சரியாக பண்ணலின்னா நான் தான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்னு உங்கள் மேலேயே பழிய போடுவாங்க. பெரும்பாலும் பாருங்கள், இந்த ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அதில் ஒரு தடுமாற்றத்தை வர வச்சு அப்புறம் இவங்க மேலேயே தப்பு சொல்லுவாங்க. இதனால தான் நான் மேஷராசிக்காரர்களுக்கு நான் ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவாக நான் சொல்கிறேன், எந்த சிந்தனை வேணாலும், யாருடைய ஆலோசனை வேணாலும் கேளுங்க.
யார்கிட்ட வேணாலும் ஐடியா கேளுங்க. ஆனால் கடைசி முடிவு, இறுதி முடிவு உங்களுடைய கணிப்பாக தான் இருக்கணும். நீங்கள் யோசித்து எடுத்த ஒரு முடிவாக தான் இருக்கணும். இதுதான் மேஷராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே மாற்றத்தையும் மேன்மையும் கொடுக்கும். சுய புத்தி நிச்சயமாக இருக்கணும் இந்த ராசிக்காரர்களிடம். சொல் புத்தி இருக்குது அப்படின்னா அந்த சொல் புத்தி என்பது நல்லவர்களிடமிருந்து வரக்கூடிய சொல்லை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இங்கே அவரவர்கள் தேவைக்காக உங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ அந்த சொல் புத்தின்ற இடத்துல பல இடத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களை செய்ய வைப்பாங்க. இதனால தான் சுய புத்தின்றது இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய தேவை. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இறுதி முடிவு நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். சரி, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதை இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு சரியான முடிவு எது அப்படின்றத அதை யோசிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கணும். அந்த புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா, ஐயா நான் அந்தளவுக்கு யோசிக்க முடிய மாட்டேங்குது, என்னால் அந்தளவுக்கு தெளிவான முடிவு எடுக்க மாட்டேங்குதுன்னு இப்படி நீங்கள் எந்த காரணத்தை சொல்லியும் வாழ்க்கையில் நீங்கள் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நீங்கள் ஒரு சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. இதை தான் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு 6 அறிவு கடவுள் கொடுத்துருக்காருன்றப்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த திறமைகள் இருக்கும். எல்லோருக்குமே அதை சிந்திக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எது அப்படின்றத பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம் இந்த உலகத்தில். அப்படின்றப்ப நம்ம யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனை என்பது, என்னால் அந்த அளவுக்கு யோசிக்க முடியலைங்க, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியலீங்கன்னா நம்ம எதுவுமே சொல்லவே கூடாது. அதை சிந்திக்கக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். இங்கே யாருமே பிறக்கும் போது மெச்சூரிட்டியாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு பிறக்கிறவங்களாம் இல்லை. இது மேஷராசிக்காரங்க உணரணும். எல்லாரும் வளர வளர ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க தான் கற்றுக்கிறாங்க. தன்னைத்தானே அவர்கள் ஒரு கட்டமைப்போடு கட்டுப்பாடோடு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அப்போ இதை தான் மேஷராசிக்காரங்க என்றைக்குமே மைண்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. வாழ்க்கை துணைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுவாக தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்வில் ஆரம்பத்தில் எதுவும் தெரியாமல் இருக்கலாம், வெகுளியாக இருக்கலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல உங்களை நீங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும். அது உங்கள் கடமை. இந்த இடத்துல நீங்கள் சுயஜாதகத்தின் மீது பழியவோ அல்லது இறைவன் மீது பழியவோ போடவே முடியாது. யார் மேலேயும் நீங்கள் பலி போட முடியாது, யாரை காரணமும் சொல்ல முடியாது. இங்கே உங்களை நீங்கள் வடிவமைத்துக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்னு சொல்லி. அதற்கான உள்ள அர்த்தங்கள் பல இருக்குது. அந்த அர்த்தங்களை ஏன்னா இங்கே நிறைய பேர் ஏன்னா அந்த காலத்துலேயும் சரி இப்பயும் சரி எல்லா வார்த்தைகளும் மேலோட்டமாக சொல்லிடுறாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை யாரும் தேடி போகிறதில்ல, அதை புரிஞ்சுக்கிறதில்ல, அதை தெரிஞ்சுக்கிறதில்ல. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தெளிவான விஷயங்கள் தான் இவர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த காலகட்டம் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு லைஃப்னால் என்னன்றதை புரிய வைக்கும். இந்த காலகட்டம் பழகக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருங்க. யார்கிட்ட எதை பேசினாலும் அளவோடு பேசுங்க. அளவுக்கு மீறி எங்கேயும் யார்கிட்டையும் க்ளோஸ் ஆகாதீங்க. எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பணம் சார்ந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது 1000 வாட்டி யோசிச்சுக்கோங்க. உங்கள் கையிலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பணமும் இந்த நேரத்தில் விலை மதிப்பில்லாதது. ஏன்னா சேமிப்பு தான் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்க போகுது. அந்த சேமிப்பை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்கள் கையில் இருக்க கொஞ்சம் நஞ்ச பணத்திற்கும் சில நபர்கள் பிளான் போடுவாங்க. இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஆளுங்களை சேர்த்து விடுங்க, அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று உள்ளே கொண்டு வந்து அதை நான் சொன்னேன்னு உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ இதற்கெல்லாம் நீங்கள் நேரத்தையும் வழிகளையும் அமைத்து கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதை செய்ய நினைத்தவர்களுக்கு இது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த காலகட்டம் இவை அனைத்தும் உங்கள் காதிற்கு சேர வேண்டிய முக்கிய கணிப்புகள். இது உங்களுடைய சுயஜாதகப்படி இதில் சில மாற்றங்கள் இருக்கலாம். உங்களுடைய தசாபுத்திப்படி உங்களுக்கான வாழ்க்கை முறையில் நல்லது கெட்டதில் சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் உங்கள் லைஃபோடு ஒப்பிட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் விடை கிடைக்காத பல கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கும். உடற்பயிற்சி இந்த நேரத்தில் நிச்சயம் தேவை. ஒரு பக்கம் உடற்பயிற்சி, இன்னொரு பக்கம் மனப்பயிற்சி. என்னங்க மனப்பயிற்சி அப்படின்னா மனதை பக்குவப்படுத்தக்கூடிய பயிற்சி இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் பெரும்பாலும் பாருங்கள் இந்த நேரத்தில் குழப்பத்தையும் பயத்தையும் தான் உருவாக்கிட்டு இருக்கும். இது இரண்டுமே மனசுக்கு ஆகாது.
மனதிற்கு ஆக வேண்டிய மனதிற்கு முயற்சியும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் எப்பவுமே ஒத்துக்கும். இந்த பயம், குழப்பம் இது எல்லாமே நம்ம மனசுக்கு என்றைக்குமே ஆகாத விஷயங்கள். அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது மெல்ல 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 உங்களுடைய மனம் என்ற இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அது நகரவே நகராது. நகரமாட்டேன்னு சொல்லி அது அங்கேயே உட்காந்துக்கும். கடைசியாக உங்களுக்கே கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைகளே நிறைய குறைஞ்சிரும். ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாழ்க்கை துணையாக இருப்பவர்கள், கணவன் மேசராசியாக இருந்தாங்கன்னா, மனைவி மேசராசியாக இருந்தாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, அவர்கள் மீது நம்பிக்கை வருவதற்கான சில விஷயங்களை நீங்கள் தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா இந்த ராசியினர் மற்றவர்களை நம்புவதை விட தன்னைத்தானே அதிகம் நம்புபவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. நிறைய நல்லதை பண்ணி இன்றைக்கி அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சவர்கள் யாருமே மேசராசிக்காரங்க தன் மீது அதிகம் நம்பிக்கை கொண்டவர்கள் தான். ஏன்னா இவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நான் தான் சொன்னல, தாமதம் தடைன்னு வர்றதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு என்னன்னா இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையே குறைஞ்சிட்டு போயிடும். அடப்போப்பா எனக்கு எதுவும் நடக்காது, எனக்கு நல்லதே ஆகாது, அவ்வளோதான் என் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னைத்தானே நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதற்கெல்லாம் இடம் கொடுக்காத மனிதனாக இந்த மேஷராசிக்காரங்க இருந்தால் தான், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். சரிங்களா? அதே போல் இந்த காலகட்டம் மேசராசினர் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வேலை தொடர்பாக தொழில் தொடர்பான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ ஆலயத்தில் உங்கள் பாதங்கள் பட வேண்டும். முடிஞ்சளவுக்கு இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு மேசராசிக்காரங்க ஃபேமிலியோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வாங்க. ஒரு குடும்பத்தின் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் குலதெய்வத்தின் அருளை பொறுத்து தான் இருக்குது. இதை என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஆகவே இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயங்களை எல்லாமே மைண்டில் கொண்டு வரணும். திரும்பவும் சொல்கிறேன், எந்த வேலை, வருமானம், தொழில் எதுவாக இருந்தாலும் யாருக்கு பின்னாடி நீங்கள் நிற்காதீங்க, நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க. மற்றவங்க வந்து உங்களை சப்போர்ட்டுக்கு வாங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஒரு சைலண்ட் பார்ட்னராக இருங்க அப்படின்னு உங்களை மறைவிக்கக்கூடிய, உங்களை மறைச்சு செய்யக்கூடிய எந்த வேலையுமே அது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் முன்னாடி வந்து நின்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த கடமைகளை செய்யக்கூடிய திறமையுள்ள ஒரு மனிதனாக நீங்கள் மாறினீங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். இதை மேஷம் ராசினர் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் சும்மா பதிவுகள் பார்க்குறீங்க, ராசி பலன் தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த இன்றைக்கி என்ன நேரம் நல்ல நேரம், இன்றைக்கி என்ன ஓரை நல்ல ஓரை, இன்றைக்கி என்ன எண்கள் நல்ல எண்கள், அதிர்ஷ்ட நிறம் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நடைமுறையில் நீங்கள் எதை கடைபிடிக்கிறீர்கள், எந்த விதிமுறைகளை உங்கள் லைஃப்குள்ளே விதிச்சிருக்கீங்கன்றது தான். விதிமுறைகள் வேணுங்க. நான் ஒவ்வொரு பதிவுகளையும் இதை நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். விதிமுறைகள் இருக்கணும் உங்கள் வாழ்க்கைக்கான. இங்கே அடுத்தவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, அப்படி நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், உங்கள் லைஃபுக்கான யூனிக்கான உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு முன்னேற்றம் இருக்காது. உங்களுக்கான ஸ்பெஷலான ஒரு முன்னேற்றம் இருக்கவே இருக்காது. இங்கே யாரும் என்னமோ பண்ணிட்டு போயிட்டோம். அவங்கவுங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கென்று உங்கள் வாழ்க்கை முறையை பொறுத்து நீங்கள் வகுத்து கொள்ளும் விதிமுறைகள் தான் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும். நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில் இருக்கிறேன், இந்த இடத்துல நான் வேலை செய்கிறேன், இப்படிப்பட்ட வருமானம் எனக்கு வந்துட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நான் என்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டும், எங்கே இருக்கணும், யார்கிட்ட பேசணும், எப்படிப்பட்ட சிந்தனைகளை நான் என் லைஃப்குள்ளே கொண்டு வரணும், எந்தெந்த விஷயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ட் தரணும், எந்தெந்த விஷயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ட் தரக்கூடாதுன்னு இப்படி அடிப்படையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் யோசிக்கக்கூடிய மனிதனாக மாறிட்டீங்க அப்படின்னா நான் 100% சொல்கிறேன், இறைவனுடைய அருளாலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியாலும் நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தியுள்ள ஒரு மனிதனாக நீங்கள் நிச்சயமாக மாறுவீங்க. இதுதான் உண்மையான விஷயம். இது யாராலையுமே தடுக்க முடியாது. இது நீங்கள் எங்கேயோ எவனோ உட்காந்து வளர்றான்னு நினைக்கிறவங்க நினச்சிக்கிட்டோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். ஏன்னா என்ன தான் வந்து ஜாதகப்படியான மாற்றங்களோ, அங்கே வந்து நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக நம்ம எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான். அது நீங்களாகட்டும் நானாகட்டும் எல்லாருமே எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரமாக கொடு ஆண்டவா அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. அப்போ ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன, ஐயா கெட்ட நேரமாகவே இருந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்னங்க வழி, அதுக்கு பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன, இதை தான் ஒரு மனிதன் தேடுறான். அப்போது
எல்லா திசையிலிருந்தும் எல்லா நேரத்திலும் நல்லதை மட்டுமே வேண்டும் அப்படின்று நினைக்கக்கூடிய மனிதன் அந்த நல்லதை அடைவதற்கு இவையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த தெளிவுகள்லாம் தேவை, இந்த சிந்தனைகள்லாம் தேவைன்றதை யோசிக்க மறந்துடுறான். நேரடியாக ரிசல்ட்டை மட்டும்தான் நிறைய மனிதர்கள் எதிர்பார்க்குறாங்களே ஒழிய அதற்கான படிப்படியான வழிமுறைகள் என்னன்றதை யோசிக்க மறந்துடுறாங்க. அதனால தான் அந்த காலத்திலேருந்து முன்னோர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாம் எதை செய்தாலும் படிப்படியான முன்னேற்றத்தை வரக்கூடிய வழிமுறைகளே ஒருவனுக்கு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரே நாளில் திடீர்னு மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்கள், ஒரே நாளில் விடிஞ்சு பார்த்தோன்னே என் லைஃபு உச்சத்தில் இருக்குன்னு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அந்த அளவுக்கு அது ஆரோக்கியமானதா நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். ஆகவே இந்த பதிவை பார்த்த மேஷராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் அது குறிப்பாக திருமணமானவங்க மேஷராசிக்காரங்க இந்த வாக்குவாதங்கள் சண்டைகள் இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இந்த நேரத்தை தயவு செஞ்சு அப்படி ஒதுக்கிடாதீங்க. சண்டைக்கும் வாக்குவாதத்துக்கும் நேரத்தை கொடுத்துடாதீங்க. இங்கே நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் பிரிஞ்சிங்க, உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வருதுன்னா இங்கே 1% கூட உங்களுக்கு லாபமே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், இதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வேணால் கொண்டாட்டமாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த வகையிலும் இது நல்லதை கொடுக்க போவது இல்லை. ஆகவே திருமணமான நபர்கள் தயவு செஞ்சு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒருவரை புரிந்து கொண்டு இந்த கடவுள் எதற்காக நம்மை படைத்து இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்ல நகருங்கள். இங்கே எல்லா மனிதனுக்கும் கடவுள் நல்ல வாழ்க்கை தான் வச்சுருக்காரு. அதை நிறைய பேர் அதை ஏற்க மறுக்கிறார்கள், அதை கடந்து செல்கிறார்கள், அலட்சியப்படுத்திட்டு போயிடுறாங்க, கவனிக்காமல் போயிடுறாங்க, உதாசீனப்படுத்திடுறாங்க. இதுதான் உண்மை. இதை உண்மை என்று நினைத்தால் நல்லதை ஈர்ப்பீர்கள். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.